First, welcome GATE 2024 Computer Science and Information Technology Technical Question டிஜிட்டலில் இருந்து. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், டிஜிட்டலில் இருந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் டிஜிட்டலில் இருந்து கேட்டாலே அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் என்னென்னு. அதாவது 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் பி என்ன அப்படின்னா, ஃபெயில் கிரேட் கேன் பி கிவன். ஸ்டேட்மெண்ட் Q என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட் ஸ்கோர்ஸ் மோர் தென் 50% மார்க். ஸோ ஸ்டேட்மெண்ட் P என்ன அப்படின்னா, ஃபெயில் கிரேட் கிவன். ஸ்டேட்மெண்ட் Q என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட் ஸ்கோர் மோர் தென் 50% மார்க்ஸ். இந்த ரெண்டை மட்டும் வச்சுக்கோங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், இதில் பார்த்தாலே தெரியும், ஃபெயில் கிரேட் cannot be given when the student scores more than 50% மார்க்ஸ். இது நமக்கே தெரியும். அதாவது ஸ்டூடெண்ட் வந்து மோர் தென் 50% மார்க் எடுத்தால் ஃபெயில் கிரேட் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இது நமக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு, இப்போ இங்கே கீழே இருக்கிற இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது மேட்ச் ஆக போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா நெகேஷன் ஆஃப் பி, அதாவது நாட் அப்படின்னு சொல்லுவோம் டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும். இந்த சிம்பிள் என்ன அப்படின்னா இம்ப்ளைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பி வந்து ரெய்னிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இஃப் இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னா Q வந்து ஐ எம் இன் ஹோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது P இம்ப்ளைஸ் Q அப்படின்னு அர்த்தம். அதாவது if it is today raining, I will be in home. If it is raining, I will be in home. So P tends to Q. P implies Q. அதாவது P நடந்துச்சு அப்படின்னா Q நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா Q implies negation of P. இப்போ பாருங்கள், Q implies negation of P. Q என்னது? ஸ்டூடெண்ட் ஸ்கோர் மோர் தென் 50% மார்க். அப்போ ஸ்டூடெண்ட் ஸ்கோர் மோர் தென் 50% மார்க் அப்படின்னா that implies negation of P. negation of P என்னது? ஃபெயில் கிரேட் நாட் கிவன். ஓகே தான், கரெக்ட் தான். நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், Q tends to P. Q implies P அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Q என்னது? ஸ்டூடெண்ட் ஸ்கோர் மோர் தென் 50% மார்க் அப்படின்னா that implies P என்னது? ஃபெயில் கிரேட் கிவன். கண்டிப்பாக கிடையாது. ஸ்டூடெண்ட் மோர் தென் 50 ஸ்கோர் பண்ணால் ஃபெயில் கிரேட் கொடுக்க மாட்டாங்க. பட் ஃபெயில் கிரேட் கிவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் கிடையாது. தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், P implies Q. அதாவது ஃபெயில் கிரேட் கொடுத்ததுனால ஸ்டூடெண்ட் ஸ்கோர்ஸ் மோர் தென் 50% மார்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கிடையாது. ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், நெகேஷன் ஆஃப் P implies Q. அதாவது ஃபெயில் கிரேட் கொடுக்காததுனால ஸ்டூடெண்ட் வந்து மோர் தென் 50%, அதுவும் வந்து கிடையாது. பிகாஸ் நம்ம வந்து ஸ்டூடெண்ட் வந்து மோர் தென் 50 மார்க் எடுத்ததுனால தான் ஃபெயில் கிரேட் நாட் கிவன். அதை வந்து நம்ம ரிவர்ஸில் சொல்ல முடியாது. ஸ்டூடெண்ட் வந்து ஃபெயில் கிரேட் எடுக்காததுனால ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 50 மார்க் கொடுத்தோம் அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ மார்க் எடுத்ததுக்கு அப்புறம் தான் கிரேடு. ஸோ அப்போது அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு சரியான விடை. தட் இஸ் Q tends to negation of P. ஸோ கிவனும் அதுதான். அதாவது ஃபெயில் கிரேட் கொடுக்க மாட்டாங்க எப்போ அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஸ்கோர்ஸ் மோர் தென் 50% மார்க். ஸோ அதுக்கு ஈக்குவலான ஸ்டேட்மெண்ட் வந்து இதுதான், Q implies negation of P.